நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையின் சரித்திரத்தில் 2 நபர்கள் மிக முக்கியமானவர்களாக நாம் பார்க்கிறோம். அதற்காக மற்ற அப்போஸ்தலர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த இருவரின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒன்று பேதுரடிகளார், மற்றொருவர் அப்போஸ்தலனாகிய பவுல். பேதுரடிகளாரை ஏன் இந்த இடத்துல நான் குறிப்பிடுகிறேன் என்றால், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுரடிகளார் இடத்துல சொல்வதை நாம் படிக்கிறோம். மேலும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன் அடிப்படையில் திருச்சபையின் பிறப்பு என்று கருதப்படுகிற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வந்து அன்றைக்கு அவர் திருச்சபையின் திறப்பு விழாவாக அந்த நிகழ்ச்சி கருதப்படுவதை நாம் சபையின் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அன்றைக்கு பேதுரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே செய்வதை பார்க்கிறோம். முதல் பிரசங்கமும் பேதுரடிகளார் தான் அங்கே நடத்துவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் இந்த பேதுருனுடைய முக்கியமான பங்களிப்பை பார்க்கிறோம். அதற்கு அடுத்து பவுல் அப்போஸ்தலன். இந்த இருவரும் இரு துருவங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பவுல் நன்றாக கற்று தேறினவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறபடினாலே பவுலுடைய நிருபங்களில் நாம் அதிகமான சத்தியத்தை, மூல உபதேசங்களை, ஆழமான உபதேசங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர். எனவே இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய ஊழியங்கள் மற்றும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் போன்றவற்றை அவருக்கு அருகாமையிலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர். எனவே அவருடைய கடிதங்களில் பொதுவாக பேதுரு எழுதின 1வது நிருபமாக இருக்கட்டும், 2வது நிருபமாக இருக்கட்டும், அதில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்களை பேதுரடிகளார் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பேதுரடிகளார் தனது 1வது நிருபத்தில் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஆலோசனையை அவர் கட்டளையாக கூறுவதை நாம் 1ஆம் நிருபத்திலே வாசிக்கிறோம். அதுவும் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அந்த விடுதலையின் மேன்மையை, நோக்கத்தை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை தனது நிருபத்திலே வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவன் உண்டாக்கின விடுதலையின் நோக்கம் என்ற தலைப்பில் நான் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து பார்த்தோம். இன்றும் அதன் தொடர்ச்சியாக 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை, விடுதலையின் நோக்கம் 2ஆம் பாகமாக அல்லது 2வது செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கரத்தில் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த கடிதம் முழுவதுமாக, 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக அல்லது இந்த கடிதம் முழுவதுமாக நடைமுறை வாழ்க்கைக்கான ஆலோசனைகளை, கட்டளைகளை பேதுரடிகளார் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 30 கட்டளைகளை இந்த முதல் நிருபத்தில் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு பேதுரடிகளார் சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு 17வது வசனத்திலிருந்து, 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, இங்கேயும் சில காரியங்களை, விடுதலை பெற்றவர்களின் நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 17வது வசனம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். இது விடுதலை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு
தொடர்ந்து அவர் சொல்லுகிற பொழுது, இப்படி தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 20வது வசனம், அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். 22வது வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது 3 காரியங்களை பவுலடிகளார் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது, நாம் அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய விடுதலை நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், நான் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரிப்பது என்பது சுலபமான காரியம். இந்த நிருபத்தை பேதுரு எழுதுகிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி பழகினபடினால, இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபடினால சில சம்பவங்களை மனதில் வைத்து எழுதுகிறார். ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தியில் ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. அந்த சம்பாஷணையில் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன்னை புடைப்பதற்கு, உன்னை சுலகிலே போட்டு புடைப்பதைப் போல புடைப்பதற்கு சாத்தானானவன் என்னிடத்திலே அனுமதி கேட்டான். ஆனாலும் உன் விசுவாசத்திற்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி பேதுருவிடத்தில் அவர் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் பேதுரு உணராதபடி, உமக்காக நான் மரிக்கவும் சித்தமாக இருக்கிறேன், யார் உம்மை விட்டு போனாலும் சரி, உமக்காக நான் மரிப்பதற்கும் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சொல்லுவார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்பு என்னை அறிந்திருப்பதை பற்றி நீ 3 முறை மறுதளிப்பாய் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். அது மாத்திரமல்ல, அங்கே கிறிஸ்து சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், மரிப்பது சுலபம், ஆனால் ஜீவிப்பது, கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பது என்பது கடினமான காரியம். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பது, விசுவாசத்திற்காக ஜீவிப்பது என்பது கடினமான ஒரு காரியமாக, சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நாம் விடுதலையின் நோக்கத்தை உணராமல் இருப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தடுமாற்றம் நிறைந்ததாக இருக்கும். எனவே தான் இந்த நிருபத்தில் பேதுரடிகளார் சொல்லுகிற பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், 17வது வசனத்தில், இங்கே நீங்கள் சஞ்சரிக்கும் அளவும், அதாவது இங்கே வாழுகிற வரைக்கும், கிறிஸ்துக்காக ரட்சிக்கப்பட்ட நீங்கள், விடுதலை பெற்ற நீங்கள், இங்கே வாழுகிற வரைக்கும், சஞ்சரிக்கிற வரைக்கும் என்று சொல்லுகிற பொழுது, வாழுகின்ற வரைக்கும் பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், விடுதலையின் நோக்கமாக விசுவாசிகள் இங்கே வாழுகிற பொழுது பயபக்தியுடனே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது 22வது வசனத்தில் ஆகையால் என்று ஆரம்பிக்கிறார். அதாவது 18, 19, 20, 21 வசனத்தில் சில உண்மைகளை பேதுரடிகளார் சொல்லுகிறார். அது என்ன என்று சொல்லி நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஆகையால் என்று சொல்லுகிற பொழுது அந்த 18, 19, 20, 21 வசனத்தில் சொன்ன காரியங்களின் நிமித்தமாக ஆகையால் என்று சொல்லி அவர் ஆரம்பித்து தொடர்ந்து 2 காரியங்களை வலியுறுத்துகிறார்.
ஒன்று என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், உங்கள் அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். 22வது வசனத்தில் கடைசியாக அந்த வசனத்தை நிறைவு செய்கிற பொழுது, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி 3 காரியங்களை இங்கே சொல்வதை நான் பார்க்கிறேன். முதலாவதாக பயபக்தியுடனே, ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இரண்டாவதாக சின்சியர் லவ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மூன்றாவதாக டீப்லி ரூட்டட் ஆர் டெடிகேட்டட் டு லவ், ஊக்கமாய் அன்பு கூறுவது, உண்மையான அன்பு கூறுவது போன்ற காரியத்தை இங்கே பேதுரடிகளால் வலியுறுத்துவதை நான் பார்க்கிறேன். சரி, பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பக்தி என்ற வார்த்தை வேறு விதமாக இருக்கிறது. ஒருவேளை உலக மனுஷரிடத்திலே போய் பக்தி என்ன என்று சொல்லி கேட்போம் என்றால், அவர்கள் வேறொரு வியாக்கியானம் சொல்வார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் பக்திக்கு அடையாளமாக சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். இதுதான் பக்தி மார்க்கத்திற்கான அடையாளம் என்று சொல்லி. ஆனால் வேத வசனம் பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, உலக மக்களைப் போல ஏதோ ஒரு தொழுகை நடக்கக்கூடிய இடத்திற்கு, ஒரு ஆராதனை நடக்கக்கூடிய, அல்லது மக்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஏதோ ஒரு இடம், அங்கே போய் அங்கே நடக்கிற சில சடங்காச்சாரங்களில், பாரம்பரியங்களில் பங்கு பெறுவது பயபக்திக்கு அடையாளமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட விதமான ஆடையோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமான காரியங்களை செய்து அதில் நாம் பங்கு பெறுகிறபடினால நாம் பயபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் உலகத்துக்கு காண்பிக்கிறோம். ஆனால் பேதுரடிகளார் சொல்லுகிற பொழுது, பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அவர் அந்த விதமான பயபக்தியை சொல்லவில்லை. எந்த விதமான பயபக்தியை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு அப்படி என்று சொன்னால், நம்முடைய தேவன் யார், அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, என்னை அவர் எதற்காக தெரிந்து கொண்டார், நம்மை எதற்காக ரட்சித்தார் என்பதை உணர்ந்து, அந்த உணர்வின் நிமித்தமாக உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு கணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணம், கர்த்தருக்கு காண்பிக்க வேண்டிய ஒரு கணம், மரியாதை, அதைத்தான் பேதுரடிகளார் இங்கே பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரி, எதற்காக பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள், ஏன் பயபக்தியுடனே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அவர் அதற்கான காரணத்தை 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த பூமியில் நாம் விசுவாசிகளாக, விடுதலை பெற்றவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே ஜீவிக்கிற பொழுது நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, வேத வசனம் சொல்லுகிறது. பேதுரடிகளார் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஒருவேளை நான் அவரை ஆராதிக்கக்கூடியவனாக இருந்து என்னிடத்தில் அவருக்கு செலுத்த வேண்டிய உண்மையான கனம், அவருக்கு செலுத்த வேண்டிய பயம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை இல்லாத ஒரு மனிதனாக இருந்து வெளித்தோற்றத்திலே நான் அவரை ஆராதிக்கக்கூடியவனைப் போல நான் தோற்றம் அளிப்பேன் என்றால், தேவன் அறிந்திருக்கிறார். நான் உண்மை இல்லாமல் கர்த்தரை ஆராதிப்பேனே என்றால், நான் வேத வசனத்தின் தாற்பயத்தை உணராதபடி
அல்லது வேத வசனம் எனக்கு சொல்லக்கூடிய காரியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காதபடி, கீழ்ப்படியாதபடி, அதை கனம் பண்ணாதபடி, தேவனுடைய குணாதிசயத்தை நான் அறிய விரும்பாதபடி, அல்லது அறிந்தும் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவனாக நான் இருப்பேனே என்றால் நான் பயபக்தி உடைய மனிதன் கிடையாது. நாம் பயபக்தி உடைய மனிதர்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் யாருக்கும் அநீதியாக நடந்து கொள்ள மாட்டார். அவர் நீதி சரி கட்டுகிற தேவன். அவர் நீதி உள்ளவர். எனவே தான் பேதுரடிகளார் முதலாவது சொன்னார், நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறபடினால, அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால, அவனவனுடைய கிரியைகளின்படி அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால, விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், விடுதலை பெற்றவர்கள், அவர்கள் இங்கே ஜீவிக்கிற வரைக்கும், இந்த பூமியில் நான் மாம்சத்திலே வாழுகிற வரைக்கும், ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு சில நாட்கள் அல்ல, இன்றைக்கு ஒரு சில மற்ற நம்பிக்கை உடையவர்கள் 40 நாள், 15 நாள் அல்லது 3 மாதம் ஒரு காலகட்டத்தை குறித்து கொண்டு அந்த காலகட்டத்தில் கடவுள் பக்தி உடையவர்களைப் போல, பயபக்தி உடையவர்களைப் போல சில பாரம்பரியங்களை, சடங்காச்சாரங்களை கைக்கொண்டு அவர்கள் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விடுதலை பெற்ற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே சஞ்சரிக்கும் வரை, அப்படி என்று சொன்னால் என்னுடைய நாசிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும் நான் பயபக்தி உடையவனாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னை நியாயம் விசாரிக்கிற தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் அநீதிக்கு துணை போகாதவராக இருக்கிறார். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேதுரடிகளார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிற பொழுது, மெய்யான சகோதர சிநேகிதம் உடையவர்களாயிருங்கள். அப்படி என்றால் என்ன? ஏன் இதை பேதுரடிகளார் சொல்லுகிறார்? நான் யோசித்து பார்த்தேன். இதை எழுதுகிற பொழுது, இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது பேதுரடிகளாருக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிற அந்த இரவுக்கு முன்பு மாலை வேளையில் நடக்கிற ஒரு சம்பவம். அங்கே ஒரு வீட்டில் சீஷர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற பொழுது, அது கடைசி ராப்போஜனமாக நாம் அதை கருதுகிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து கொண்ட விதம், அவர் சீஷர்கள் எல்லாருடைய கால்களையும் கழுவினார், பேதுருடைய கால்களையும் கழுவினார், யூதாஸ் காரியத்தினுடைய கால்களை கழுவினார், யாக்கோபு யோவானுடைய கால்களை கழுவினார். அன்றைக்கு இருந்த எல்லாருடைய கால்களையும் அன்று இரவு அந்த அறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கால்களை கழுவி துடைத்துவிட்டு, நான் உங்களுக்கு செய்ததைப் போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து அன்பை பற்றி பேசுகிறார். அந்த 13ஆம் அதிகாரத்தில், 14ஆம் அதிகாரத்தில், 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என் பிதாவிற்கு மிகவும் பிரியமாக இருப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், இந்த காரியத்தை நிமித்தமாக நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி உலகம் அறிந்து கொள்ளும். உங்கள் அன்பின் நிமித்தமாக, உங்கள் ஒருவரில் ஒருவர் இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பேதுரு இதை எழுதுகிற பொழுது அவருடைய மனதில் அந்த சம்பாஷணை, அன்று நடந்த சம்பவம், எப்படி விசுவாசத்தில் குறைவுள்ள பேதுருடைய கால்களை அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் கழுவினார். அன்றைக்கு யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க இருக்கிறான் என்று சொல்லி அறிந்தும் அன்பின் நிமித்தமாக அவனுடைய கால்களை கழுவினார். அதுதான் மாயமற்ற, அதுதான் உண்மையான ஒரு அன்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அன்பின் உச்சக்கட்டம். இதை தவிர வேறு எந்த அடையாளமும் நாம் இதைவிட உயர்ந்த வேறொரு அடையாளத்தை அன்பிற்கு நாம் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த சம்பவத்தை
நேரில் பார்த்தவர், அந்த சம்பவம் நடந்த பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர். எனவே தான் 1ஆவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு உங்களை வெறுக்கிற உலகத்துக்குள்ளாக, உங்களை துன்பப்படுத்துகிற உலகத்துக்குள்ளாக, உங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கிற உலகத்துக்குள்ளாக, உங்களுக்கு தீமை செய்ய விரும்புகிற உலகத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் நீங்கள் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக அனுப்பப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே எங்கேயெல்லாம் உங்களால் இந்த உலகத்தை அன்பு கோர முடியவில்லையோ, உலகம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எங்கேயெல்லாம் உங்களால் நேசிக்க முடியவில்லையோ, எங்கேயெல்லாம் அவர்களை மன்னிக்க முடியவில்லையோ, எங்கேயெல்லாம் உண்மையான அன்பை அவர்களுக்கு காண்பிக்க முடியவில்லையோ, அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நினைத்து பாருங்கள். பேதுரடிகளாருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து படிக்கிற பொழுது, நான் உங்களில் அன்பாய் இருந்ததைப் போல, நான் உங்களில் அன்பாய் இருந்ததைப் போல என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் பலவீனம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். யாக்கோவுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, யோவானுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, பேதுருக்கு பலவீனம் இருந்தது, தோமாவுக்கு பலவீனம் இருந்தது, யூதாஸ் காரியத்துக்கு பலவீனம் இருந்தது. ஆனால் தேவன் எல்லார் மீதும் அன்பாக இருந்தார். எல்லாரையும் அவர் நேசித்தார், கடைசி வரை நேசித்தார். அதைத்தான் யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி மட்டும் அவர்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு குறையவில்லை, சிநேகம் குறையவில்லை. நான் உங்களில் அன்பாக இருந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் 15:12 நான் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்கள், இந்த உலகம் யாரை நேசிக்கும், எப்பொழுது நேசிக்கும், எப்படி நேசிக்கும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்ப்போம் என்றால், தகுதியுடையவர்களை நேசிக்கும், உதவி செய்கிறவர்களை நேசிக்கும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நேசிக்கும், பதவியில் இருக்கிறவர்களை நேசிக்கும், பணக்காரர்களை நேசிக்கும், ஏழைகளை, தரித்திரர்களை, சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மக்களை இந்த உலகம் நேசிப்பது கிடையாது. அவர்கள் மீது உண்மையான அன்பை காண்பிப்பது கிடையாது. இன்றைக்கு அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்படுவதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இத்தகைய மக்கள் மீது தான் மாயமற்ற ஒரு அன்பு. சில நேரங்களிலே நம்முடைய வீட்டிற்கு யாராவது உதவி கேட்டு வருவார்கள், பசியோடு வருவார்கள், ஏதாவது காசு கேட்டு வருவார்கள். அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு காசையோ ஏதோ ஒன்று கொடுத்து விட்டு நாம் மறந்து விடுவோம். பின்பு அவர்களை பற்றி நினைப்பது கிடையாது. அந்த நேரத்தில் அப்படி உதவி செய்கிற பொழுதும் கூட ஏதோ ஒன்றை செய்கிறோம் என்ற ஒரு காரியத்தோடு தான் நாம் செய்வோமே ஒழிய, உண்மையான அன்போடு, உண்மையான கரிசனையோடு அவர்களை விசாரித்தோ அல்லது அவர்கள் மீது மரியாதை வைத்தோ அவர்களுக்கு கனம் கொடுத்தோ நாம் செய்வது கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறது. நான் ஏன் வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் எல்லோருடைய மனதுக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு 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 விசுவாசியினுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும், அவர்கள் சிநேகிதம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு ஒப்பாக அது இருக்கக்கூடாது என்று சொல்லி, மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது இந்த அன்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்லுகிறார். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொன்னால் கடைசி வரை அன்பு கூறுங்கள், இறுதி மட்டும் அன்பு கூறுங்கள். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி தெரியும். பேதுரு அவரை மறுதலிக்கப் போகிறார் என்று சொல்லி தெரியும். யூதாஸ் காரியத்தை சிநேகிதனே என்று சொன்னார். பேதுருவை என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று மறுதலித்த பேதுருவை 3 முறை மறுதலித்த பேதுரு அடிகளாரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3 முறையும் கேட்டார்.
என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போன பிறகுதான் அந்த அன்பின் மகத்துவம், அந்த அன்பின் மேன்மையை பேதுரடிகளார் புரிந்திருக்க வேண்டும். எனவே பேதுரடிகளாருடைய நிருபத்தில் நடைமுறை வாழ்க்கைக்கான ஆலோசனைகள், வாழ்க்கையை கடைப்பிடிக்க முடியாத காரியங்களை அவர் எழுதுவது கிடையாது. இந்த நிருபத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் விடுதலை பெற்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சரி, விசுவாசிகள், விடுதலை பெற்றவர்கள் எதற்காக இப்படி வாழும்படியாக ஆலோசனை சொல்லுகிறார்? எதை கருத்தில் கொண்டு எதற்காக இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மீண்டுமாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் மேன்மை என்ன, இவர்களுடைய ரட்சிப்பினுடைய மகத்துவம் என்ன, எப்படி இவர்கள் இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவனுடைய அன்புக்கு, பிதாவினுடைய அன்புக்கு இவர்கள் எப்படி பாத்திரர்களாய் மாறினார்கள் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறார். பாருங்கள், 18வது வசனத்தில், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை. ஏன் பவுலடிகளார் இதை பேதுரடிகளார் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விடுதலையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியத்தினால் மீட்பு கிடைக்கவில்லை. நான் ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறேன், பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறேன், அந்த பாரம்பரியத்தினால் எனக்கு மீட்பு கிடைக்கவில்லை. எனக்கு பொன்னினால் வெள்ளியினால் மீட்பு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைக்கப்பெற்ற மீட்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. அந்த இரத்தம், இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிந்தின இரத்தம் குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம். உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒருவரின் இரத்தம். ஒரு சராசரி மனிதனுடைய இரத்தம் அல்ல. அது மாத்திரமல்ல, மரித்தவர் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்தவரும் கூட. தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனுப்பப்பட்டவர், கனத்தையும் மகிமையும் பெற்றவர். யோசித்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. பின்பு மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து மலையிலே மறுரூபமான பொழுது அங்கேயும் பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிதாவாகிய தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவர், கனத்தையும் மகிமையும் பெற்றவர், அந்த இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ரட்சிப்புக்காக அல்லது உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் குற்றமில்லாத இரத்தம், அந்த இரத்தம் மாசற்ற இரத்தம், அந்த இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம், அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். தேவ திட்டத்தினால் சிலுவையிலே போய் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஸோ அந்த மீட்பை அவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். விசுவாசியினுடைய வாழ்க்கை சவால்களாய் மாறுகிற பொழுது, விசுவாசியினுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாய் மாறுகிற பொழுது, நம்பிக்கையற்றதாய் மாறுகிற பொழுது, பேதுரடிகளார் இதை நினைவுபடுத்த விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையும் கூட 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் அநேக போராட்டங்களுக்குள்ளாக, உபத்திரங்களுக்குள்ளாக
கஷ்டங்களுக்குள்ளாக, அவமானங்களுக்குள்ளாக, இழப்புகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். இந்த விசுவாசத்து நிமித்தமாக அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உடைமைகளை இழந்தார்கள், வீடுகளை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். அவர்கள் பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டார்கள். அதைத்தான் நாம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே வாசிக்கிறோம். ஆசியா எங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள். ஏன் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்? இவர்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இவர்கள் விசுவாசத்து நிமித்தமாக தங்களுடைய சொந்த வீடு வாசல்களை இழந்து போனார்கள், சொத்துக்களை இழந்து போனார்கள், அடையாளத்தை இழந்து போனார்கள், இந்த பூமிக்குரிய அநேக ஸ்லாக்கியங்கள் அவர்கள் இழந்து போனார்கள். அவர்களுக்கு தைரியம் கொடுக்க, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க, அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறி செல்வதற்காக இந்த நிருபத்தை பேதுரடிகளார் எழுதுகிறார். எனவே தான் இந்த 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்குமாக அந்த மீட்பின் மேன்மையை பற்றி, இரகசியத்தை பற்றி, மகத்துவத்தை பற்றி, உன்னதத்தை பற்றி அவர் நினைப்பூட்டுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இன்றைய காலகட்டத்தில் 1வது நூற்றாண்டு விசுவாசியினுடைய வாழ்க்கையை போல நாமும் போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம், எதிர்ப்புகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். நன்மை செய்தாலும் வெறுக்கிற உலகம், நன்றியில்லாத உலகம், சுபாவ அன்பில்லாத உலகம், பழிவாங்குவதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய உலகம், சந்தர்ப்பவாதிகளால் நிறைந்திருக்கக்கூடிய உலகம், சுபாவ அன்பில்லாத இரக்கமில்லாத உலகம். இன்றைக்கு சமுதாயத்துக்குள்ளாக கடந்து போய் பாருங்கள், எப்படியாப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்க முடியும்? நாம் எப்படி மன்னிக்கிறவர்களாக இருக்க முடியும்? நாம் எப்படி இந்த உலக மக்களை நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும்? எப்படி இந்த உலக மக்கள் மத்தியில், ஏமாற்றுகிற இந்த உலக மக்கள் மத்தியில், வஞ்சிக்கிற இந்த உலக மக்கள் மத்தியில் நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும்? நாம் எப்படி பயபக்தியோடு நடந்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக கடந்து வரும். அந்த சூழ்நிலையிலெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய 3 காரியங்கள் பேதுரடிகளார் சொல்லுகிறார். முதலாவதாக, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மேன்மையான ஒரு தேசம், மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், வார்த்தையினால் விவரித்து சொல்ல முடியாத உன்னதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதை 1ஆம் அதிகாரத்திலே பேதுரடிகளார் சொல்லிவிட்டார். மாசற்ற வாடாத ஒரு பெரிய சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆக எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சவாலாக மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மீட்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் மேன்மை. ஆக பேதுரடிகளார் சொல்லுகிற இந்த காரியத்தின் மூலமாக நாம் 3 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. அதைத்தான் பேதுரடிகளார் அவருக்கு தெரிந்த எளிமையான பாசையில் இங்கே பரதேசிகளாய் நாம் சஞ்சரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆக முதலாவதாக, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. 1. இரண்டாவதாக, நம்முடைய மீட்பு மிகவும் மகத்துவமானது, மிக மிக மகத்துவமானது. வாயின் வார்த்தையினால் விவரித்து சொல்ல முடியாத ஒரு மீட்பு. அந்த மீட்பின் மேன்மையை நாம் ருசிக்க வேண்டும். 3ஆவதாக, இந்த உலக மக்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், நாமும் நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து போவோம். உலக மக்கள் வேறொரு காரியத்திற்காக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆனால் விடுதலை பெற்ற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏன்?
மாம்சத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆக மூன்றாவதாக நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம். இந்த உண்மைகள் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும். தேவ ஆவியானவர் தாமே நமக்கு இந்த ஞானத்தை, இந்த ஒத்தாசையை, இந்த பலத்தை நமக்கு தருவாராக. விடுதலை பெற்ற நாம் நம்முடைய விடுதலையின் நோக்கத்தை உணர்ந்து இந்த பூமியிலே ஜீவிப்போம். கர்த்ததாமே நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா. எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா. எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா